இன்னும் சில ஆண்டுகள்ல இந்த இடமே மிகப்பெரிய பள்ளமா மாறப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, கத்தாழை, மும்முடி சோழகன் மற்றும் கரைவெட்டி, கரிமேடு இந்த கிராமங்கள்லாம் மைன்ஸ் டு எக்ஸ்பேன்ஷனுக்காக என்எல்சியால எடுக்க போற கிராமங்கள். மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கிராமங்களோட பண்பாடு, கலாச்சாரம் இது வெறும் இடப்பெயர்வு அல்ல, ஒரு பண்பாட்டின் அழிவு. கத்தாழை இந்த கிராமத்தின் கடைசி மூச்சு என்ன சொல்ல போகிறது? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜிராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விளாக்ஸ். இன்று நாம் பார்க்க போகும் களம் சாதாரண களம் அல்ல. என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் மைன்ஸ் டு எக்ஸ்பேன்ஷன், அதாவது விரிவாக்க பணிகளுக்காக இந்த வரலாற்று சிறப்புமிக்க கிராமங்கள் கையகப்படுத்தப்பட போகின்றன. ஒரு பக்கம் நாட்டோட மின்சார தேவை, இன்னொரு பக்கம் இந்த மக்களோட வாழ்வாதாரம் மற்றும் வரலாறு. இந்த இரண்டில் எது ஜெயிக்க போகிறது? 30 நிமிடம் என்னோட பயணிக்க போகிறீர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டமா கத்தாழை, கரைவெட்டி, மும்முடி சோழகன், கரிமேடு இந்த 4 கிராமங்களையும் இன்னைக்கு ஆவணப்படுத்த போயிட்டு இருக்கோம். இதுவும் இன்னும் சில மாதங்களோ இல்ல சில வருடங்கள்லயோ நம்ம இந்திய வரைபடங்கள்ல இருந்து அழிக்கப்பட போற கிராமங்கள். சோ வாங்க கிராமத்தோட உள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க மக்களே, தென்னை மரம் நெடுக்க இருக்கு, யாரோ வச்சிருந்திருக்காங்க. பார்க்க அவ்வளவு ரம்மியமான காட்சிகள் மக்களே. தென்னை மரம் யாருது உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து கரைவெட்டி போய்கிட்டு இருக்கோம் நம்ம இப்ப. இது ஒரு ஊரின் கதையல்ல, ஒரு வரலாற்றின் முடிவு. ஆம், கத்தாழை, கரிவெட்டி, மும்முடி சோழகன் சொல்ற கிட்டத்தட்ட 3 கிராமங்களோட வரலாறு இன்னும் சில ஆண்டுகள்ல முடிய போகுது. கரிவெட்டி ஆல்ரெடி ஓவர் பாதி. இப்ப நம்ம அந்த கிராமத்தில் தான் இருக்கோம். கையில பணம் வந்துடுச்சு, ஆனா இந்த ஊரே அனாதையா விட்டுட்டு எல்லா மக்களும் வெளியேறிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, இங்க இருந்து போய் தான் ஆகணும் அவங்களோட சூழ்நிலையும். மைன்ஸ் 2 எக்ஸ்பேன்ஷன், அதாவது மைன்ஸ் 2 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த கிட்டத்தட்ட அது 20-21 கிராம லிஸ்ட் இருக்குது. நம்ம வந்திருக்கிறது இந்த 3 கிராமங்களை தான் இன்னைக்கு ஆவணப்படுத்த போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். டிஸ்க்ளைமர் என்னன்னா, நம்ம எந்த ஒரு அரசு நிறுவனங்களுக்கோ இல்ல பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ எதிராக வீடியோ போடல. இது ஒரு டாக்குமெண்ட்ரி பர்பஸ் மட்டும்தான். பல ஆண்டுகள் கழித்தும் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து யூடியூப்ல நிலைத்திருக்கும் மக்களே. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், மிஷின் தோண்டிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. இன்னும் சில மாதங்கள்ல இந்த சரி வாங்க மக்களே, கரிவெட்டி கிராமத்தை இன்னைக்கு ஆவணப்படுத்துவோம். உள்ள போயிட்டு இருக்கோம், வாங்க அப்படியே நேரா போலாம். இது ஒரு அழகான கிராமம் தான். இந்த கிராமத்தோட கடைசி மூச்சு நம்ம தான் ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். டிராக்டரு, சாணி, குப்பை, இந்த டேங்கு. இந்த கிராமத்துல வாழ்ந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். எல்லா ஊர்லயுமே அப்படிதான். தம்பி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். தாத்தா உட்காந்துருக்காரு பாருங்க. தாத்தா வளர்ச்சிங்கிறது முக்கியமான ஒண்ணுதான். இருந்தாலும் இது போன்ற இவங்களை காலி பண்ணாம ஏதாவது செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அரசு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் மக்களே. எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான புளியா மரம் பாருங்க. ஒரே வீடியோ இது ஒரு கூட்டு குடும்பம், நல்லா பெரிய வீடா இருக்கு மக்களே. இந்த பக்கம் எக்ஸ்டே வந்துட்டோம். இந்த பக்கம் மைன்ஸ் ஃபீல்டே வந்துச்சு மக்களே. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் வீடை வந்து காலி பண்ணிட்டாங்க, இடிச்சு நிறவிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. இன்னும் பாதி பேர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மைன்ஸ் ஃபீல்டு, கிராமத்தோட என்ட்ரி. அதுபடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சந்தை, இது வந்து வில்லேஜுங்கிறதால சந்தை மதிப்புல இருந்து 4 மடங்கு பணம் கொடுக்கணும். அது இல்லாம செலவட்டியம்னு சொல்லிட்டு அதுவும் 100%, எல்லாத்தையும் சேர்த்து ஏக்கருக்கு 25 லட்சம் தரதா சொல்றாங்க. அது இல்லாம இவங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் கவர்மெண்ட் முக்கியமா எடுத்து தரணும். ஆடி மாசத்துல காப்பு கட்டி ஆடி மாசம் கடைசியில ஆடி கடைசியிலேயே தீமிதி வைப்பாங்க. தீமிதி வச்சா ரொம்ப விசேஷமா நடக்கும். இந்த பல பேருக்கு குலதெய்வம், குலதெய்வம் இந்த கருவெட்டி மக்களுக்கு அது குலதெய்வம். தெரிஞ்ச எத்தனை வருஷம் தலைமுறை அந்த கோயில் இங்க இருக்கு? அது 2-3 தலைமுறையா இருக்கு. 3 தலைமுறையா இருக்கு. 3 தலைமுறையா அதை கொண்டாடிட்டு கரிவெட்டி. கரிவெட்டியோட இன்னொரு பேரு இது. இது இங்க அமைக்கிறாங்க. இங்க உள்ள ஒரு சிலருக்கு வந்து லேண்ட் கொடுத்துட்டாங்க, அதாவது 5 சென்ட் இந்திரா நகர்ல கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கதா சொல்றாங்க இங்க விசாரிச்ச வரைக்கும். இன்னும் இடம் கொடுக்காதவங்க மட்டும் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போகலையாம். அது போல ஏக்கருக்கு 25 லட்சம், வீட்டுல ஒரு ஆளுக்கு வேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க என்எல்சில இருந்து.
அது மட்டும் இல்லாம இப்போ இது வரைக்குமே இவங்களுக்கு தண்ணீர், மின்சார வசதி எல்லாமே எதுவுமே துண்டிக்கப்படல. ஏன்னா இங்க எல்லாமே எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் இவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இங்க எடுப்பாங்க இதெல்லாம் மைன்ஸ். ஸோ இந்த அளவு என்எல்சி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்எல்சி தண்ணியை வச்சுதான் இந்த ஏரியாவில் ஃபுல்லா வந்து முப்போகம் விளையுது. இந்த தாத்தாவுக்கு தெரிஞ்சு 2-3 தலைமுறைக்கு மேல, அவரே இங்க 2 தலைமுறைக்கு மேல இருந்திருக்காராம். இதுதான் நான் சொன்ன அந்த காளியம்மன் கோவில். அந்த தாத்தா இன்டர்வியூ கொடுத்தது சொல்றேன் பாருங்க. அது இங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல திருவிழா வெகு விமர்சனையா நடக்கும்னு சொல்றாங்க. காளியம்மன் கோவில் வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த கோவில்ல தான் ஆடி மாசத்துல காப்பு கட்டி 10 நாள் திருவிழா வெகு விமர்சனையா நடக்கும்னு அந்த தாத்தா சொல்லியிருந்தாரு. கெடா வெட்டி நம்ம கொம்பாடி பத்தியும் திருவிழா பார்த்துருந்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் வெகு விமர்சனையா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க பார்த்து வளர்ந்த அந்த நினைவுகள்லாம் எல்லாம் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குவாங்க மக்களே. இதுதான் கோவில். இங்கதான் 10 நாள் காப்பு கட்டி திருவிழா நடக்கிற இடங்கள் இது எல்லாமே. திரௌபதி அம்மன் ஆலயம் இது. அது வந்து ஸ்ரீ காளியம்மன் ஆலயம். நினைச்சு பாருங்க திருவிழா டைம்ல இந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவங்க வேற ஊருக்கு போயிட்டு அங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே என்எல்சி என்னதான் அவங்களுக்கு இடம் கொடுத்து அனுப்பிச்சாலும் சரி, எல்லாமே அவங்களுக்கு ஒரு அன்ஃபார்கட்டபிள் மூமெண்ட்ஸ் தான். சரி வாங்க அடுத்த இடத்த நோக்கி போகலாம், வயல்வெளியை நோக்கி போகலாம் வாங்க மக்களே. தென்னை மரங்கள், கிராமமே அழகா தான் இருக்கு. இந்த கோவில் வந்து வெறும் வழிபாடு தலம் மட்டும் கிடையாது, இந்த ஊர் மக்களோட குலதெய்வம். ஒருவேளை சுரங்கம் வந்தா இந்த சிலைகளும் இந்த வரலாறும் எங்கே போகும். இதுதான் கரிவெட்டியோட சுடுகாடு மகளே. மகளே பாருங்க மகளே, மயில் கூட்டத்தை. கரிவெட்டியில எவ்வளவு மயில் இருக்கு பாருங்க. பாருங்க ஃபுல்லா மயில் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 மைல் இருக்கு மக்களே இந்த இடத்துல. எவ்வளவு ரம்மியமான காட்சி பாருங்க. மயில் அங்கெல்லாம் கத்துது. நல்லா ஜில்லுன்னு காத்து, ஒரு பக்கம் மயில் அழகா இருக்கு மக்களே. மயில் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. கோழி மேய்ற மாதிரி மேயுது மக்களே. இங்க பாருங்க, இந்த பக்கம் இதோ பாருங்க, அங்க நிக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பறந்து போயிட்டு இருக்குது. பாருங்க மக்களே, எங்க ஊர்ல கூட இப்படிலாம் மயில் இல்ல மக்களே. பாருங்க, இப்படி ஏற்பட்ட கிராமத்தெல்லாம் விட்டுட்டு போக சொன்னா எப்படி மக்களே மனசு வரும். உள்ள போ, அப்படியே போ. பாத்தீங்கன்னா நம்ம கத்தாழியோட உள்ள போய்கிட்டு இருக்கோம். இதான் மக்களே கத்தாழை. வாங்க இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான இடங்களை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது கோவில், டெம்பிள், அப்புறம் பள்ளிக்கூடம், இது போன்ற இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். செல்போன் டவர் மக்களே. குளம் இருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையான குளம் பாருங்க மக்களே. இந்த குளத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, வாங்க அங்கேயும் போலாம். நூலகம் எல்லாமே இங்கதான் மக்களே இருக்கு. தேவர் கோவில் இருக்கு மக்களே. வாங்க கோயிலோட படிக்கட்டுக்கு போலாம். இது என்ன கோவில்னா இருங்க மக்களே, ஃப்ரண்ட்ல போயிட்டு காட்டுறேன். இது ஒரு ஓவர் ஹெட் டேங்க் மக்களே. வாங்க இங்க ஒரு கோவில் இருக்கு, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நூலகம், இது அங்கன்வாடி, கத்தாழை ஊராட்சி. அதுக்கு அடுத்தது இங்க ஒரு டெம்பிள் இருக்குது, வாங்க அதையும் போய் பார்க்கலாம். உள்ள போ.
டிஆர்டிஏ கல்லூர் சமுதாய நலக்கூடம் புவனகிரி. ஆ திரௌபதி அம்மன் கோயில் மக்களே இது. கத்தாழை ஊராட்சி, மேல் புவனகிரி ஊராட்சி ஒன்றியம். இதான் மக்களே கத்தாழையில் இருக்க திரௌபதி அம்மன் கோயில். வாங்க உள்ள போலாம். இதான் மக்களே திரௌபதி அம்மன் கோவில். வாங்க உங்களுக்கு சுத்தி காட்டிடுறேன். பக்கத்துல ஏரிக்கரை இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த கிராம மக்களோட மறக்க முடியாத நினைவுகள். இந்த இடங்கள்லாம் ஒன்ஸ் என்எல்சி டேக் இன் டு மைண்ட்ஸ். நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கத்தாழை. இதுதான் அங்கே இருக்கிற ஸ்கூலு. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்டோட இந்த மறக்க முடியாத மெமரிஸ்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். எத்தனையோ தலைமுறைகளை சேர்ந்தவங்க இதில் படிச்சிருப்பாங்க. படித்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய பொசிஷன்லாம் இருக்கலாம். கத்தாழை ஊராட்சி, இதான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மக்களே. அங்கே சொன்னது தான் நான் அங்கே ஆல்ரெடி வானதிராபுரம் தென்குத்தில் பார்த்தோம் இல்லையா, இதே தான். இவங்களுக்கு எல்லாருக்கும் மறக்க முடியாத நினைவுகள்லாம் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் ஒரு நொடியில் போகிறதுங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது மக்கள். கோவில் நம்ம அடையாளம், ஏரி நம்மளோட உயிர், பள்ளிக்கூடம் நம்மளோட எதிர்காலம். இது எல்லாமே நிலக்கரி சுரங்கங்களுக்காக தாரை வார்க்கப்பட போகின்றன. வளர்ச்சி முக்கியம்தான், ஆனால் அந்த வளர்ச்சிக்காக வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் மதிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம வந்திருக்க பாத்தீங்கன்னா மும்முடி சோழன். இது மும்முடி சோழகன். அரசு பல கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கலாம், ஆனா ஒரு விவசாயிக்கு நிலங்கிறது வெறும் சொத்து மட்டும் கிடையாது. அது ஒரு கௌரவம். இப்போ நீங்களே உங்க நிலத்தை விட்டுட்டு போக சொன்னீங்கன்னா போவீங்களா? அதுதான் இங்க. தன்னோட தாய்மண்ணை விட்டுட்டு இத்தனை வருஷமா உழுந்து புரண்டு விவசாயம் செஞ்ச மண்ணை விட்டுட்டு திடீர்னு ஏஞ்சி போனா எல்லாருக்குமே அந்த வலி இருக்கதான் செய்யும். அதுவும் இந்த மக்களுக்கு ஒரு பேசிக் இதுதான். என்னன்னா இந்திய கவர்மெண்ட்ல பேசிக் ரைட்ல இருந்து எடுத்துட்டாங்க, சொத்துரிமையை எடுத்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் எப்ப எது வேணா பண்ணிக்கலாம். இருந்தாலும் மக்களோட அந்த பழமைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலாம். ஏன்னா இவங்க இதெல்லாம் விட்டுட்டு சடனா வேற ஒரு இடத்துக்கு காலி பண்ணிட்டு போகல, அங்க போயிட்டு எல்லாரும் ஒன்னா இருக்க முடியாது. மக்கள் ஒத்துமையா ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த பழைய நட்புகள் உறவுகள் எல்லாமே புது இடத்துல தொடருமாங்கிறது தான் இங்க பெரிய கேள்விக்குரியே. ஸோ அதனாலதான் நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த இடத்தெல்லாம் ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் சில ஆண்டுகள்ல என்எல்சியால டேக் ஓவர் பண்ண போற இந்த இடங்களை ஒரு ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கான காணொலி தான் இது. வாங்க மக்கள், இங்கேயும் ஒரு கோவில் இருக்கு. கோவில் பிளஸ் லேக் இருக்கு. ஏரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஏரியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மக்களே. இந்த மும்முடி சோழங்கள்ல இருக்க இந்த ஏரியை பாருங்க மக்களே. தண்ணி பிளஸ் இந்த காத்து எவ்வளோ ஒரு அமைதியா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஏரி பிளஸ் கோவில் இந்த இடத்துல இருக்குது. நம்ம மும்முடி சோழகன்ல தான் இருக்கோம். இப்ப இந்த ஏரியை தாண்டி உள்ள போயிட்டு இருக்க மகளே. இது மும்முடி சோழனு மேல தெருவு ஏதாவது சொன்னாங்க. இதுக்கப்புறம் கரைவெட்டியா? கரைவெட்டி தான்டா. கரைமேடு போயிட்டு இருக்கோம் மக்களே. வாங்க. இதுக்கு இங்காண்ட அலோவ் பண்ண மாட்டாங்களாம், ஏன்னா எடுத்துட்டாங்களாம், சிஎஸ் இருப்பான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எது வரைக்கும் அலோவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எடுக்கலாம். இவ்வளவுதானா மக்களே? வளம் தோண்டி தான் வச்சிருக்காங்க. இதுக்கு இது வந்து ஓடை. இந்த என்எல்சில இருந்து வெளியில தண்ணியெல்லாம் இறைச்சி விடுறாங்கல்ல, அந்த தண்ணியெல்லாம் வர பகுதி. இது ஒரு கோவில் மக்களே. இங்கேயும் ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்லாம் எத்தனை வருஷ காலமா தலைமுறையா சாமி கும்பிட்டு இருப்பாங்க. கரைமேடு அழகர் கோவில் மக்களே. இது மேல ஒரு வழி போகுது மக்களே. இதுல போய் பார்ப்போம் வாங்க. இதான் மக்களே மைண்ட் ஸ்டீலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா.
அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி எல்லாம் போகக்கூடாது. ஸோ நோ ட்ரெஸ்பாசிங். அதனால நம்ம இதோட திரும்பி வரோம். வாங்க ஊருக்குள்ள போயிட்டு வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மைன்ஸ் ஃபீல்டு தண்ணி தான் இது. இதுவும் நம்ம ஒன்னேல பார்த்ததை விட இது கொஞ்சம் இதுவா இருக்கு. இங்க விட்டுருக்கதால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆடு மாடுகள்லாம் இதான் தண்ணி குடிக்குது பாருங்க. ஒன்னேல கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. இங்க வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. ஓடையில வரதால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறது. மைன்ஸ் 2ல வெட்டி எடுக்கப்படுற என்டையர் தண்ணி இந்த ஆறு வழியா தான் போயிட்டு பெருமாள் ஏரிக்கு போகும். இது எல்லாமே நின்றுட்டு இருக்க இடம் தான் அந்த மேல் பரவனாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா விவசாய நிலங்கள்லாம் எடுத்துட்டு இந்த பரவனாருக்காக தான் வழி போட்டிருந்தாங்க. இந்த ஆறு நேரா போயிட்டு நம்ம பெருமாள் ஏரியா அந்த ஜாயிண்டிங் விடுறாங்க. வடலூர் கிட்டத்தட்ட இது ஃபுல்லா அது பரவனார் எக்ஸ்டென்ஸ்க்காக அந்த தண்ணி போறதுக்காக ரெடி பண்ண இடம் இது. இந்த பக்கத்துல இருந்து இந்த தண்ணி வந்துட்டு அப்படியே இது ஃபுல்லா அந்த இது வழியா போய்கிட்டு இருக்கும் மக்களே. ஆர்டிஷியன் ஊத்தெல்லாம் இந்த ஏரியா பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு எடுக்கலான்ட்டு வந்தேன். பட் என்னோட அன்லாக்கி எல்லாம் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வந்துருக்கணும். நம்ம லேட்டா வந்துட்டோம். பல கிராமங்கள் மேப்ல இருந்தே அழிஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு. சரி வாங்க ஊருக்குள்ள போயிட்டு மிச்சம் மீதி இருக்கிற இடத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கத்தாழ ஏரிக்கரை தெரு மேலதான் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா மைன்ஸ் ஃபீல்டு. இப்போ நான் மேப்ல உங்களுக்கு ஓவர்லேல போடுறேன் பாருங்க. பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மைன்ஸ் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து இதெல்லாம் விவசாயம் செஞ்ச பூமிகள் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. எல்லாம் நெல்லு தான். இங்க பொறுத்த வரைக்கும் 3 போகம் நெல் விளையும். நெல் மட்டும்தான் இங்க போடுவாங்க, வேற எதுவும் போட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் மட்டும்தான் போடுவாங்க. நான் உங்களுக்கு மேப்ல ஓவர்லேல போடுறேன் பாருங்க அந்த ரெக்கார்டிங்க நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் அப்படியே கொஞ்ச தூரத்துல தான் மைன்ஸ் ஃபீல்டு. ஆக்சுவலா அந்த பல ஏரியாக்கள் எடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் இங்க வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த கிராமத்தோட கடைசி ஆவணப்படங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஆர்ஜிராஜ் விலாக்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கிராமத்தோட இந்த அழிக்க முடியாத சுவடுகளை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. தாத்தாவை பார்த்துக்கோங்க மக்களே. கத்தாழ ஏரிக்கரை தெரு நம்ம போய்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்கு மக்களே. கோவில் பேரு எதுவும் இல்லை. இங்க ஒரு ஓவர் ஹெட் டேங்க் மக்களே. இது என்ன ஒரு மும்முடி சோழகன் டேங்க். இது வந்து நூலக கட்டிடம். மும்முடி சோழகன் ஊராட்சி சுய உதவிக்குழு. இது வந்து குழந்தைகள் மையம் சொல்லிட்டு எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கு மக்களே. மும்முடி சோழகன் நம்ம உள்ள போயிட்டு இருக்க கிராமம். இந்த கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே. இந்த தாத்தாவுக்கெல்லாம் ஒரு 70-80 வயசு இருக்கும். இவரோட சின்ன வயசு அனுபவங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஊர்ல இருந்து பிறந்து வளர்ந்து பேர பிள்ளைகள்லாம் எடுத்து அது வரைக்கும் மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இருக்கும். 1-2 சொல்ல முடியாது, நிறையவே இருக்கும். பாட்டி கடை வச்சிருக்காங்க மக்களே. உங்க தெருல இருந்து நேரம் உள்ள ஒரு நேரம் தெருவாங்க. மும்முடி சோழன் உள்ளதான் போயிட்டு இருக்கோம். பாருங்க மக்கள். 2 தம்பி இருக்காங்க. ஏதாவது கேட்கலாமா? இல்ல டாக்குமெண்ட்ரி பண்றோம். எங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது பேசுறோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம மும்முடி சோழன் ஏரி எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்கு பாத்தீங்களா? வாங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் வியூல ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க மக்கள். எவ்வளவு மீன் குஞ்சு மேயுது பாருங்க. அள்ளி மலர்கள்லாம் பூத்து கொழுங்குதா பாருங்க. ஏரியில கிட்டத்தட்ட 2-3 படித்துறை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் சில பேர் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அழகான குளக்கரையில சின்ன வயசுல எல்லாருமே குளிச்சு துணி துவைச்ச அனுபவங்கள். வில்லேஜ் மக்கள்லாம் வாஷிங் மிஷின் வரதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கதான் உட்காந்து துணி துவைப்பாங்க. ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் சில ஆண்டுகள்ல இதெல்லாம் ஒரு நினைவுகள்ல மட்டும்தான் இருக்கும்.
நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பண்றோம், இருந்தாலும் இங்கேயுமே சரி யாருமே பேச மறுக்கிறாங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, இந்த ஊர்ல உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருக்கும்ல சின்ன வயசுல இருந்து, அது மாதிரி கேட்டேன். அதுக்குமே பேச மறுக்கிறாங்க மக்கள். அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்குற கொஸ்டினே யாருக்கும், நான் அதான் வீடியோ டிஸ்கிளைமர்லயே சொல்லிட்டேன், நம்ம யாருக்கும் ஆப்போசிஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி பர்பஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. ஆனா இது கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க எப்படி வளர்ந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது சின்ன வயசு மெமரிஸ் இங்க மாதிரி இங்க விளாண்டது, அங்க போனது வந்தது, அதை மாதிரி தான் கேட்டேன். அதையுமே சொல்ல மறுக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம போறது ஃபுல்லா மும்முடி சோழகம் தான். மைன்ஸ் ஃபீல்டோட எண்டு வரைக்கும் போய் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கூகுள் மேப்ல ஓவர்லே ஆட் பண்றேன் பாருங்க. மைன்ஸ் கிட்டத்தட்ட மைன்ஸ், அதாவது மைன்ஸ் ரொம்ப கிட்ட இருக்கேனப்ப ஒரு 100 மீட்டர் கிட்டத்தட்ட தான் எனக்கும் மைன்ஸுக்கு இருக்கும். அந்த அளவு ரொம்ப கிட்ட இருக்கேன். ஸோ வாங்க உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அப்படியே பேக்ரவுண்ட்ல வில்லேஜ், இது எல்லாமே மும்முடி சோழகம் தான் இது ஃபுல்லா. இப்போ மைன்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் பாருங்க மக்களே. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து மும்முடி சோழகம். இது மைன்ஸ் ஃபீல்டு கிட்டத்தட்ட, அதாவது பப்ளிக் அலோட் பிளேசஸ்ல இருந்தா நம்ம வீடியோ எடுக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் சோனுக்குள்ள என்ட்ரி எல்லாம் கிடையாது. நம்ம எதை பாத்தீங்கன்னா மைன்ஸ் 2 இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டேன். மைன்ஸ் 2 இதான் மைன்ஸ் 2 ஃபீல்டு. இருக்கிறதுல பிகஸ்ட் மிஷின் பிடபிள்யூ மிஷின் ஒன்று தோணிக்குது பாருங்க, கறி வெட்டிட்டு இருக்கு பாருங்க. மைன்ஸ்ல தான், அதோட நேம் தெரியல, அது உங்களுக்கு தனி விளாக்ல போடுறேன். இதான் மைன்ஸ் 2 ஃபீல்டு. இது உள்ள இருக்கிறதெல்லாம் கரை வெட்டி அந்த கிராமங்கள் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்களா. இதான் மக்களே மைன்ஸ் 2. நம்ம நின்றுட்டு இருக்க மும்முடி சோழனோட பார்டர்ல இருக்கோம். இது உள்ள எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஜோனு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊரின் ஒவ்வொரு செங்கலும், ஒவ்வொரு தென்னந்தோப்பும், ஒவ்வொரு விவசாய பூமி மிகப்பெரிய கேள்விக்குறியின் முன்னால் நிற்கிறது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் மும்முடி சோழன். இது எல்லாம் விவசாய பூமி தான். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம். நெல்லு தான் இங்க 30 விளையிற ஏரியா. இது ஃபுல்லா என்எல்சி. இங்க இருக்கிற மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு மாடுகள்லாம் இருக்கு பாருங்க மக்களே. இந்த மாடுகள்லாம் இவங்க லேண்டு வெளில போகணும்னு சொல்லும் போது இந்த மாடுகள்லாம் எங்க ஓட்டிட்டு போவாங்க, மாத்திட்டு போறது எல்லாமே இவங்களுக்கு கஷ்டம்தான். பாருங்க, இவ்வளவு கால்நடைகள், ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே இடம்பெயரணுங்கும் போது எல்லாமே இவங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் தான். இதே மக்களை கத்தாழ, இங்கே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. இதோட நான் இங்க பாக்குறது 3வது ஓவர் ஹெட் டேங்க். இது இப்படியே நேரா போயிட்டு அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வாங்க, அங்க ஒரு குளக்கரை இருக்கு, பெரிய குளம், நல்லா சூப்பரா இருக்கு மக்களே. ஏரிலாம் உழுந்து குளிக்கலாம், அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லு 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 நெல்லுன்னு உழுந்து குளிக்கலாம். ஆனா அங்க யாருமே குளிச்சு நான் பார்க்கல. கரெக்டா சூரியன் மறையிற நேரத்துக்கு வந்திருக்கான். கண்ணுல நல்லா அட்டிக்குது மக்களே. உங்களுக்கும் அது மாதிரிதான் இருக்கும். கண்ணுக்குட்டி அவங்க அம்மாவை தேடி கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு வந்திருக்கு பாருங்க. கத்தாழையோட பஸ் ஸ்டாண்ட் அடுத்த பஸ் ஸ்டாப் அந்த ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, இங்க ஒரு கோயில் இருந்தது, இந்த குளக்கரையை போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வாங்க, திரும்ப அந்த கோயிலுக்கு எதாவது வந்திருக்கோம். வாங்க, குளக்கரைக்கு போறோம் வாங்க. இது வந்து மாரியம்மன் ஆலயம். இது கத்தாழையில இருக்கும். பைரவர் படுத்திருக்காரு பாருங்க, ரெஸ்ட் எடுக்கிறாரு. இதுதான் மாரியம்மன் ஆலயம். மாரியம்மன் ஆலயம் கோயிலோட அழகு கட்டுற பாச ரசிங்க மக்களே. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குளக்கரை எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்கு பாருங்க. இதான் ஒரு சொர்க்கம் மாதிரி மக்களே. ஏரியோட அழகா சுத்தி அப்படியே பாருங்க மக்களே, அவ்வளோ கிளியரா இருக்கு. மீன் குஞ்சுக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஏரிக்கரையெல்லாம் சின்ன வயசுல எல்லாரும் குளிச்சிருப்பாங்க. குளிச்சதை விட குதிச்சு குதிச்சு ஏஞ்சி விளையாண்டுருப்பாங்க இந்த கிராமத்து இளைஞர்கள்லாம். அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது, அவங்கள கூப்பிட்டு கேட்டாதான் சொல்லுவாங்க நிறையா. தண்ணி நல்லா கிளியரா தான் இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு பாருங்க. ஆனா இதுல ஒண்ணு மீன் குஞ்சு மேயல, அந்த குளக்கரையில மீன் குஞ்சு மேய்ஞ்ச மாதிரி.
இப்போ நம்ம வந்து கத்தாழையிலேருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். நேம் போர்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த பக்கம் ஃபுல்லா வந்து ஏரிக்கரை. இது வந்து ரோடு, மெயின் ரோடு. இந்த பக்கம் வந்து மேக்சிமம் அவங்க எல்லாம் குறிச்சு வச்சிருக்க வரைக்கும், அதாவது வேலி விட்டுருக்காங்க, அது வரைக்கும் என்எல்சி வந்து டேக் ஓவர் பண்ணியாச்சு. நீங்க பாருங்க மக்களே, எவ்வளவு இன்ஜின் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல்லா இன்ஜின் வச்சு தண்ணி அரைக்கிறாங்க இவங்க. இது எல்லாமே என்எல்சி மைண்ட் தண்ணி தான். மைண்ட் தண்ணி வச்சுதான் இவங்க போக விளைய வைக்கிறாங்க. வேற என்ன மக்களே, இந்த ஊர்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸ்கூலு, கோவிலு, வில்லேஜ் பாடிஸ் எல்லா ஏரியா கறிவெட்டி தான் நம்ம கடைசியாக அதான் இப்போதைக்கு டேக் ஓவர் பண்ண போற ஏரியா. அதையும் ஆவணப்படுத்தியாச்சு. அது போல உங்க ஏரியா அதை ஆவணப்படுத்தணும்னு சொல்லி வேணா சொல்லுங்க மக்களே. வேற என்ன சொல்றது? சரி வாங்க, ஊரோட நேம் போர்டு போயிட்டு உங்களுக்கு நம்ம கண்டினியூ பண்ற மக்களே. இதுதான் நம்ம கம்மாபுரம் மெயின் ஹைவேல இருந்து உள்ள போற ரோடு. சாலை புதுசா போட்டு கொடுத்துருக்காங்க. சாலை பாலம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா வாட்ச் டவர். இதெல்லாம் என்எல்சி டேக் ஓவர் பண்ண ஏரியாங்கிறதெல்லாம் அவங்க வாட்ச் டவர் கட்டி வச்சு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து சிஎஸ்எஃப் வந்து பாதுகாப்புக்கு இருப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி என்எல்சி தண்ணியில இருந்தா விவசாயிகள் எல்லாம் இன்ஜின் போட்டு இறைச்சி அவங்க கொலைகளுக்கு பயன்படுத்துறாங்க. இது வந்து சாத்தப்பாடி ஏரி. சாத்தப்பாடி எல்லையில இருக்கான். ஏரி ரொம்ப பெருசா தான் இருக்கு, ஆனா தண்ணி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லா புதர்மண்டி போயிருக்கு ஏரி. இந்த பக்கம் ஃபுல்லா வயல்வெளி தான் மக்களே. 3 போகம் விளையும் ஏரியாக்கள். அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெண்டல் பண்ண புரியாமடா தள்ளி விட்டதா இதுதான் போயிடும். வைத்தியகார மயில் எல்லாம் மேயுது. மயில் எங்க பார்த்தாலும் மயில் நிறைய இருக்கு மக்களே இந்த ஏரியாவில். நரிகளோட எண்ணிக்கை குறைஞ்சதால மயில்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதுதான் இயற்கை சமநிலையில நடந்த ஒரு இது. அதாவது அந்த பேர் என்னவோ சொல்லுவோமே, 2 மயில் இருக்கு பாருங்க, அது பேர் என்னடா, சங்கிலியா, உணவு சங்கிலியில நரிகள் குறைந்ததால, ஏன்னா நரிகள் தான் மயில் முட்டைகளை சாப்பிட்டு எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும், அது குறைஞ்சதால இப்படி ஆயிடுச்சு மக்களே. சரி வாங்க கத்தாழையோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம என்எல்சிலேருந்து வெளியேற்றுற அந்த கறி தண்ணி இது வருது பாருங்க. மேல் பரவனாறு எக்ஸ்பேன்ஷன் போட்டாங்க இல்லையா, அதான் இது. எவ்வளோ தண்ணி வேகமாக போயிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோ தண்ணி என்எல்சி சுரங்கத்துலேருந்து எடுக்கிறது தான். தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக இது கத்தாழை போகிற ரோடு. இந்த ரோடு வந்து கத்தாழை உள்ள போகிற ரோடு. இது இதுதான் கத்தாழை உள்ள போகிற ரோடு. இந்த ரோடு வந்து கத்தாழை உள்ள போகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மாபுரம் டு சிதம்பரம், சிதம்பரம் டு கடலூர், அந்த விருதாச்சலம் இந்த ரோடு. இந்த ரோடு வந்து கத்தாழை என்ட்ரி பாயிண்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த LARR சொல்லியிருந்தோம் இல்லையா, லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013. அதில் என்னென்ன சாராம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வில்லேஜாக இருந்தால் சந்தை மதிப்போட 4 மடங்கு பணம் கொடுக்கணும். அதுவே டவுன் எல்லைக்குள்ளே போச்சுன்னா 2 மடங்கு சந்தை மதிப்போட கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் SIA சோஷியல் இம்பாக்ட் அண்ட் அசைன்மெண்ட், அதாவது இவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது இப்போ இவங்க கொடுக்குறாங்க இல்லையா 5 சென்ட், ஏக்கருக்கு 25 லட்சம் வில்லேஜை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு மாற்றுக்குடியிருப்பு வந்து 5 சென்ட் இடம் கொடுக்குறாங்க. இதை மாதிரி இவங்க எல்லாம் கொடுக்கணும். தான் LARRல வந்து சொல்கிற அந்த முக்கியமான சாராம்சங்கள். இது எல்லாமே கலெக்டர் மூலமாக இவங்க பண்ணுவாங்க. கெசட்டில் 18 கவர்மெண்ட் வெளியிட்ட பிறகு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க லேண்ட் அக்விசிஷன் எல்லாத்தையுமே ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த கத்தாழை, கறிவெட்டி, கரைமேடு ஆல்ரெடி நம்ம வளைமாதேவி பாதி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த அந்த 3 கிராமத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தியிருப்போம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து கத்தாழையோட மாரியம்மன் கோவில் குளக்கரை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. இது வந்து மாரியம்மன் கோவில். அவ்வளோதான் மக்களே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வில்லேஜை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு வரலாற்றில் நிற்க போகிற ஆவணப்படமாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பார்த்து இந்த கிராமத்தில் அதாவது இந்திய வரைபடத்திலேயே கோப்புகளில் மட்டும்தான் இந்த பேரோட பேர் இருக்கும், இன்னும் சில ஆண்டுகள் கழித்து. ஸோ அதை தான் நம்ம ஒரு முயற்சி ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். நமக்கு இதுக்கு முன்னாடி அகிலாண்ட கங்காபுரம், வாணிதிராயபுரம், தென்குத்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக இந்த 3 கிராமத்தையும் எடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மேலும் பல கிராமங்களை எடுப்போம். அது குறித்த காணொலிலாம் இன்னும் போக போக நம்ம எடுக்கலாம். ஸோ எல்லாரும் ஆர்ஜிராஜ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்கள். கத்தாழை மும்முடி சோழகன் கிராம வரைபடத்தில் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய நிலக்கரி பள்ளமாக மட்டுமே இருக்க போகிறது.
வளர்ச்சி முக்கியம்தான். ஆனா அந்த வளர்ச்சி மனிதர்களோட வரலாற எந்த விதத்திலையும் பாதிக்காத வண்ணம் வளர்ச்சி இருந்தா நல்லா இருக்கும். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ராஜ். பாய் பாய். இன்னொரு ஆவண படத்துல உங்களை சந்திக்கிறேன்.